காணப்படுகிற இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற குறைகள், இன்றைக்கு இருக்கிற கடன்கள், வியாதிகள், தோல்விகள் எப்படி நாம் மாற்ற முடியும் என்று தொடர்ந்து நாம் இந்த டாபிக்ல பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எப்படி மாற்றலாம், எப்படி how can change your situation, how can change your circumstances, how can change your problems, எப்படி மாற்றலாம் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அது வேறு எதுல மாற்ற முடியாது, விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும். இதுதான் ஆழமான ஒரு வேதத்தின் அடிப்படையில. ஏன்னா விசுவாசம் தான் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடியது. விசுவாசம் தான் உங்க பிரச்சனை மாற்றக்கூடியது. விசுவாசம் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இதை எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, பிரியமா இருக்கவே முடியாது. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். சோ பணம் இருந்தா, அது இருந்தா, இது இருந்தா என் நிலையில மாற்றலாம் அப்படி நாம் நினைக்கிறோம். ஆனா அந்த நிலையில மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒருவேளை டெம்பரரி. சோ ஒருவேளை உங்களுக்கு பணத்தினால மாற்ற முடியும், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்ல மற்ற காரியங்களால மாற்ற முடியும். ஆனா அது தற்காலிகமானது, ஒரு கொஞ்ச காலம் மாத்திரம். ஆனா மறுபடியும் அதே பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும். ஆனால் எப்போது விசுவாசத்தினால் நீங்க எப்போது மாற்றலாம் என் வாழ்க்கை, என் சூழ்நிலை, இன்னைக்கு நீங்க பார்க்கிற எதையெல்லாம் விசுவாசத்தினால் மாற்ற முடியும், மாற்ற வேண்டும், மாற்ற முடியும் என்று நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் இதை குறித்து தான் ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு போதித்துக் கொண்டு வருகிறோம். நான் கடந்த நாளில நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி பார்க்கணும் என்று ஆரம்பித்தோம். உங்க பிரச்சனை நீங்க எப்படி பார்க்கணும், உங்க பிரச்சனை எப்படி நீங்க பார்க்கணும் என்று கற்றுக்கொண்டால் உங்க பிரச்சனைய நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. உங்க பிரச்சனை தான் பெருசா இருக்கிறது. அது ஏன் பெருசா இருக்குதுன்னா அதை நம்ம பெருசா பார்க்கணும். அதான் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வியூ, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய கண்ணோட்டம், ஒன்றை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அதன்படிதான் அது உங்களுக்கு தென்படும். இல்லைங்களா? பெருசா நீங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். பிரச்சனை ஒண்ணு இல்லை அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனைய ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க பிரச்சனைய, உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று காண்பித்துக் கொண்டு வந்தோம். அதற்காக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை சில வசனங்களை அங்க சில ஸ்டெப் போல் சொல்லுகிறார். ஒரு ஸ்டெப்பை பார்த்தோம். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும் என்றால், உங்க பிரச்சனை நீங்க பெருசா பார்க்க கூடாது. உங்க பிரச்சனைக்கான பதில் பார்க்க வேண்டும். உங்க ப்ராப்ளம் இருக்குது, ஆமா, ஆனா அதற்கான பதில் என்ன? பிரச்சனையே பார்த்து பிரச்சனையிலே ஃபோக்கஸ் பண்ணாம இந்த ப்ராப்ளத்திற்கு பதில் என்ன? What is the answers for your problems? உங்க பிரச்சனைக்கான பதில் என்ன நீங்க ஆரம்பித்தீங்கன்னா, நீங்க கேட்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் உங்களுக்கு உண்டாகும். அப்போ பிரச்சனையே நீங்க பெருசா பார்க்க கூடாது, அதற்கான பதிலை பார்க்க வேண்டும். அதற்கான பதில் எங்க இருக்கிறது பார்க்க வேண்டும். அப்போ பதில் எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. உங்கள் பிரச்சனைக்கான பதில், உங்கள் தோல்விக்கான பதில், உங்க போராட்டத்திற்கான பதில், உங்க குறைகளுக்கான பதில், அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை நீங்க பெருசா பார்க்கணும். அந்த வார்த்தையை நீங்க பெருசா பார்க்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெருசாவே இருக்கா? ஆனா முதல் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்திருந்தால், காணப்படுகிறவைகள் அல்ல. இதெல்லாம் நீங்க ஆழமா தியானிக்கணும், அறிந்து கொள்ளணும். காணப்படுகிறவர்கள் அல்ல. எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதுதான் உங்க பிரச்சனை, அதை பார்க்க கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் காணப்படுகிறதோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அதை நீங்க பெருசா பார்க்க கூடாது. ஏன்னா காணப்படுகிறது அல்ல. 2 கொரிந்தியர் 4:4 17 வசனம்.
2 Corinthians chapter 4:17. மேலும் காணப்படுகிற அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்போ காணப்படுகிற அல்ல, நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் பார்க்கறீங்களோ அதான் காணப்படுகிறது. வியாதி இருக்குது, வறுமை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது, வியாதிகள், வறுமைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தோம். ஆனா இது இருக்கும்போது இதை நீங்க பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்து வாழ்க்கை கிடையாது. உலகத்தான் அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா இருக்கிறத பார்ப்பார்கள், இருக்கிறத பேசுவார்கள், இருக்கிறத ஷேர் பண்ணுவாங்க, இருக்கிற கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா என்னைக்கு நீங்க இருக்கிறத காணப்படுகிறதே பேசுறீங்கன்னா என்ன, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே இல்லை. நீங்க கிறிஸ்து வளர்ச்சியில வளரவே இல்லை, கிறிஸ்து வாழ்க்கையில வளரவே இல்லை, கிறிஸ்து வாழ்க்கையில நீங்க இன்னும் மெச்சூரிட்டி ஆகவே இல்லை. ஏனென்றால் இதை நீங்க பார்க்கும்படி அழைக்கப்படவில்லை, இதை நீங்க பார்க்கும்படி அழைக்கப்படவில்லை. அதான் காணப்படுகிறவர்கள் அல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க பிரச்சனை எப்படி பார்க்கணும்? காணப்படுகிறவர்கள் அல்ல. அப்ப பிரச்சனையே நீங்க பிரச்சனை பார்க்க கூடாது, பிரச்சனையே பெருசா பேசக்கூடாது, பிரச்சனையே பேசக்கூடாது. பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கான பதில் வராது, அதற்கான பதில் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பிரச்சனையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால பதில் கண்டுபிடிக்க முடியாது, சொல்யூஷன் வராது. ஆமா இதெல்லாம் இருக்குது, இதுக்கு பதில் என்ன? பதில் வேற எங்க கிடையாது. ஆன்சர் இஸ் நாட் anywhere. It's not in your somebody, it is not in your person, it is not in your business, it is not in your job, it is not in your income, it is not in your money, it is in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில தான் பதில் இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்க்கையில காணப்படுகிறவர்கள் பார்க்கவே கூடாது. இருக்கிறது ஆமா, ஆனா என்னைக்கு நீங்க இதை பார்க்க மாட்டேன்னு தீர்மானித்தீங்களா, காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகள். அப்ப காணப்படாதவைகள் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில நீங்களும் நானும் பார்க்காத சுகம் இருக்கிறது, நீங்களும் நானும் பார்க்காத வெற்றி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில நீங்களும் பார்க்காத தேவனுடைய வெற்றிகரமான நல்வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில நீங்களும் நானும் பார்க்காத ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில நீங்களும் நானும் பார்க்காம அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில நீங்களும் நானும் பார்க்காத ஐஸ்வர்யங்கள், செல்வங்களும், நல்வாழ்க்கையும், ஏராளம், தாராளமும் அதில் இருக்கிறது. அதனால்தான் ஆதியாகமம் 1:2 நான் காண்பித்தேன். 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. கடவுள் அதை பேசல, கடவுள் ஒழுங்கின்மை பேசல, கடவுள் எல்லாமே பேசல, வெறுமை பேசல, இருள் பேசலை. அவர் எது வேணுமோ அதை பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் இருந்துதாங்க. ஆனா காணப்பட ரீதியில் இல்ல, காணப்படாத ஒரு ஃபார்ம்ல இருந்தது. ஆனா அது இருந்தது. அப்போதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்க பிரச்சனையை நீங்க பெருசா பார்க்க கூடாது. அப்படின்னா காணப்படுகிறவர்கள் அல்ல, காண்கிறதே பேசாதீங்க, இருக்கிறதே நீங்க டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. இன்னொரு ஸ்டெப் இன்னைக்கு காண்பிக்க போறோம். அதே வசனத்துல 2வது ஸ்டெப், உங்க பிரச்சனை எப்படி பார்க்கணும், உங்க ப்ராப்ளத்தை எப்படி பார்க்கணும். மேலும் காணப்படுகள் அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையா உண்டாக்குறது. இந்த 2வது ஸ்டெப், உங்க பிரச்சனை, உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை எப்படி பார்க்கணும்னா, இங்க 2வது ஸ்டெப் போல் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்கள் உபத்திரவம். 2வது ஸ்டெப் என்னென்றால் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பைபிள் பவுல் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த எண்ணத்துல வரணும். மேபி ஆமா இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது, நாளைக்கு இது இருக்காது அப்படி நீங்க எண்ணத்துல வரணும். இன்னைக்கு குறை இருக்கிறது, நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு தோல்வி இருக்கிறது, நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன்.
அப்படின்னு என்னைக்கு நீங்க எண்ணத்துல மனதுல தீர்மானிக்கிறீங்களோ அப்போதுதான் உங்க பிரச்சனை நீங்க பாக்குற கற்றுக்கொள்றீங்க. உங்களுக்கு இருக்கிற நீங்க ப்ராப்ளம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க எப்படி பார்க்கணும்? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் கடன் பிரச்சனை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த வெறுமை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த குடும்ப பிரச்சனை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த குறைகள், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்னுடைய தேவைகள், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எல்லா பிரச்சனைகள். இப்படி பார்க்கணும், மழை மாதிரி நிக்கணும். நிக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லணும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது பவுல் சொல்லி கொடுக்கிறார். எல்லாம் இருக்குது, எல்லா போராட்டங்கள் இருக்கிறது, எல்லா தோல்விகள் இருக்கிறது, எல்லாமே அப்படியே நான் இன்னும் மாறல. ஆனால் பவுல் சொல்றாரு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரம். இந்த உபத்திரமே லேசான உபத்திரம். இந்த பிரச்சனை, போராட்டம், இந்த வியாதி, வறுமை எல்லாமே இதெல்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். இது லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பவுல் சொல்லுகிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இது உள்ள போகணும். என் பிரச்சனை ரொம்ப நாள் இருக்காது, இந்த வியாதி ரொம்ப நாள் இருக்காது, இந்த கடன் ரொம்ப நாளைக்கு இருக்காது, இந்த தரித்திரம் ரொம்ப நாள் இருக்காது, இந்த பிரச்சனை, இந்த சண்டை, இந்த பாவம் ரொம்ப நாள் இருக்காது, இந்த சாபம் ரொம்ப நாள் இருக்காது. என்ன பவுல் என்ன சொல்லுகிறார்? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். எல்லா பிரச்சனையும் அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். ஏன் நீங்கள? ஏன்னா இப்படி நான் பிரச்சனையை பார்க்க, இப்படி இந்த பிரச்சனையை பார்த்து பேச நமக்கு தெரியல. இப்பேற்பட்ட மழை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஏன்னா பவுல் இதை சொல்லிக் கொடுக்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நம்முடைய லேசான உபத்திரம், அது சீக்கிரத்தில் நீங்கும். அப்படின்னே அதி சீக்கிரத்தில் நீங்கும். நீங்க முடியாது, கடன்கள் நீங்க முடியாது, தரித்திரங்கள், வறுமைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க முடியாது. அப்படி நாம் இதை பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை அதி சீக்கிரத்துல நீங்க விடுகிற ஒரு லேசான காரியம். அதனால சோர்ந்து போகாது. பண்ணார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்கள் உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய பாடுகள், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய வறுமைகள், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய எல்லா தோல்விகள். ஆனால் இந்த ஸ்டெப் போல் சொல்லுகிறார், உங்க காணப்படுகிறது அல்ல காணப்படாது. ஏன் காணப்படாத நோக்கி இருக்கிறீங்க? நோக்கி இருக்கணும். காணப்படாதவங்களை ஏன் நான் பார்க்கணும்? ஏன்னா நீங்க காணப்படுகிற எந்த பிரச்சனையும் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற, சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், நீங்க இதையே போக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நீங்கக்கூடிய பிரச்சனை இது மாறவே இல்லை, இது நீங்காது, இது போகவே போகாது, இது மாற்றவே முடியாது அப்படின்னு நாம் நினைக்கும் போது அது மாறவே மாறாது. ஆனா என்னைக்கு நீங்க உங்க பிரச்சனை பார்த்து இன்னைக்கு எதெல்லாம் என் வாழ்க்கை பிரச்சனை இருக்குதோ இது எல்லாம் நீங்கக்கூடிய, இதெல்லாம் நீங்கக்கூடிய. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து சொன்னார், இன்னைக்கு காணப்படுகிற இந்த எகிப்தியரை, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனியும் நீங்கள் காண மாட்டீர்கள். இன்னைக்கு எதெல்லாம் பார்க்கிறீங்களோ நாளைக்கு காண மாட்டீர்கள், நாளைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு பைபிள் சொல்லுகிறது.
தேவனே சொன்னார். ஆனால் இன்றைக்கு எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கக்கூடியது. இதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது, அதி சீக்கிரத்தில் நம்மகிட்ட போகக்கூடியது, அதி சீக்கிரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அதெல்லாம் போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். இன்னைக்கு எதை பார்க்கறீங்க, இனியும் பார்க்க மாட்டீங்க. அதுதான் கர்த்தர். இன்னைக்கு காண்கிற உபத்திரம் இனியும் பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு காண்கிற அடிமை இனியும் பார்க்க மாட்டீர்கள். இன்னைக்கு காண்கிற உங்களுடைய கடன், வறுமைகள், எல்லாமைகள், தோல்விகள் எல்லாம் மேபி இன்னைக்கு பார்க்கறீங்க, ஆனால் நீங்கள் இனியும் காண மாட்டீர்கள். இனி நீங்க பார்க்க மாட்டீர்கள். இனி உங்களுக்கு அதை பார்க்க முடியாது. எப்பொழுது? என்றைக்கு நீங்க அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். உங்க உபத்திரம்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. இது நீங்கவே நீங்காது, இது மாறவே மாறாது அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பார்க்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பவுல் சொல்கிறார். 2 தீமோத்தேயு chapter 4 verse 5. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4-5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி. பாருங்க, இந்த தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்றாங்க. தீங்கு என்னன்னா நமக்கு வருகிற தீங்கு. இந்த தீங்கு அனுபவிக்கணும், வரதெல்லாம் வர பிரச்சனை எல்லாம் நாம அனுபவிக்கணும், நீங்க டாலரேட் பண்ணணும். அப்படி இல்லாம மன தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவிக்கணும். மனதுல ஒரு தெளிவு உண்டாகணும். உங்களுக்கு மன தெளிவு உண்டானதான் உங்க பிரச்சனை நீங்க கிளியரா பார்க்க முடியும். மன தெளிவு இல்லைன்னா அந்த பிரச்சனைய நீங்க பெருசா தான் பேசிட்டு இருப்பீங்க. என் வாழ்க்கை இது விட்டு போகாது, இந்த பிரச்சனை மாறாது, இது வராது, இது முடியாது, இது நடக்காது அப்படின்னு நீங்க பிரச்சனையை பெருசா பேசிக்கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. மன ஒரு தெளிவு உண்டாச்சுன்னா நமக்கு எதுவுமே நாம் அடிமைப்படுத்த முடியாது. மன தெளிவு இல்லாதான் மனதுல ஒரு பிரச்சனை, மனதுல ஒரு பிரச்சனை இருக்கிறபடினால் இப்ப நமக்கு மனதுல ஒரு தெளிவு இல்லாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இயேசு பாருங்க, இந்த பூமியில 3 வருஷம் ஊழியத்துல அவர் ரொம்ப தெளிவாய் நான் என்ன செய்ய போறேன், நான் எதற்காக வந்தேன், எதை நான் நிறைவேற்ற போறேன் என்பதை அவர் 3 வருஷம் ஊழியத்துல ரொம்ப தெளிவாய் அதை குறித்து சொன்னார், போதித்தார், செய்தார். அவருக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது கூட எல்லாமே அவருக்கு கீழே இருக்கிறதை மனிதர்களுக்கு சீசர்களுக்கு காண்பித்தார். எதுவுமே அவருக்கு மேல இல்லை, மரணம் கூட அவருக்கு மேல கிடையாது. ஆனாதான் இயற்கை மேல ஒரு அதிகாரத்தை செலுத்தினார். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது அந்த 3 வருஷ ஊழியத்துல அவர் நேச்சுரல் இயற்கை மேல, இயற்கை உலகத்தின் மேல அவர் ஆளுகை செய்தார், அதிகாரத்தை செலுத்தினார். ஏன்னா அது எனக்கு கீழே இருக்கிறது, அதுக்கு மேல நான் இருக்கிறேன், எனக்கு மேல அது கிடையாது என்பதை காண்பித்தார். காற்றை பார்த்து பேசினார்,
கடலை பார்த்து பேசினார், மரத்தை பார்த்து பேசினார். ஏன் அதெல்லாம் பார்த்து பேசினார்னா அது எல்லாம் அவனுக்கு சத்தியமாயிடும். ஏன்னா மனிதனுக்கு அது 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 கீழ்ப்படிபடி தேவன் செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல மனிதன் தான் அதிகாரம் வைத்திருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி அவனுடைய கிரியைகள் மேல் அவன் அதிகாரியா வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இது 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனுடைய கிரியைகள் மேல் அதிகாரியா யார் வைத்தாருன்னா மனிதனை வைத்தான், மனுஷனை வைத்தான், ஆதாமை வைத்தான். இப்ப இந்த பூமியில இயேசு வந்த பிறகு எல்லா மனிதர்களும் பிசாசுக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன்னா ஏதோ விதத்துல ஒரு அடிமையா இருக்கிறாங்க. பாவத்துல அடிமை, சாபத்துல அடிமை, வியாதியில அடிமை, கெட்ட காரியங்களில பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ல அடிமை, பிசாசின் அடிமையில, மரணத்தின் அடிமை, பொருளாதாரத்தின் அடிமை, எல்லாத்துல அடிமையா இருக்கிறார்கள். ஆனா இயேசு மாத்திரம் பாருங்க, அவர் தான் விடுதலையான, விடுதலையோடு எல்லாம் ஏன் கீழே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராய் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பாருங்க, அவர் சுற்றி திரியும் போது ஒரு போர்டாக, நான் எதுக்கு அடிமை கிடையாது, என்னை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது, எல்லாம் ஏன் கால் கீழே தான் இருக்குது அப்படின்னு மனதுல ஒரு தெளிவு இருந்தது. இன்னைக்கு நமக்கு எல்லாரும் இதோட அடிமைகளா இருக்கிறார்கள். ஏன்னா மனதுல ஒரு தெளிவு இல்லாததான். அந்த கெட்ட குமாரன் கூட அவன் போய் பாவமான வாழ்க்கையில துர்மார்க்கமா வாழ்றான். வாழ்ந்த பிறகு அப்ப அவன் மனதுல என்ன இல்ல, தெளிவு இல்ல, மனதுல ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் இல்ல, அவன் மன தெளிவு உண்டாகவில்லை. மைண்ட்ல ஒரு நல்ல தெளிவு இல்லாதனால அவன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பாவமான சிநேக நண்பர்களோடும் துர்மார்க்கமாய் வாழ்ந்தான். துர்மார்க்கமா எல்லாத்தையும் அவன் செலவழிச்சான். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் பட்டினியா இருக்கவும், அவன் குறைவுபடவும், அவன் கஷ்டப்படவும் தொடங்கினான். அவன் இருந்த தேசம் பஞ்சத்துல உண்டானது, சாப்பாடு இல்ல, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எந்த ஒரு சாப்பிடுவதற்கு வழி இல்லாதபடினால் இருந்ததுனால பைபிள் நல்லா சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அந்த புத்தி தெளிந்த போது, புத்தி வந்தது பாருங்க, புத்தியில ஒரு தெளிவு உண்டானது. அப்ப யாரை நினைச்சான்னா ஃபர்ஸ்ட் அப்பாவை நினைத்தான், தேவனை நினைத்தான். இன்னைக்கு உங்க மனதுல ஒரு தெளிவு வந்து வச்சுங்களேன், உங்க மனதுல ஒரு நல்ல கரெக்டான பல் சொன்ன மாதிரி நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு. அப்படி வந்ததுன்னா நீங்க தேவனை பார்ப்பீங்க, நம்முடைய அப்பாவை பார்ப்பீங்க, நம்முடைய பிதாவை பார்ப்பீங்க. உங்களுடைய நல்ல அப்பாவை முதல்ல நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த அப்பா, இந்த தேவனை சரியா தெரியல. ஏன்னா மனதில் உங்களுக்கு என்ன இல்லை, நல்ல தெளிவு இல்லை. இந்த மன தெளிவு வந்து நினைச்சீங்கன்னா அவன் யாரை நினைத்தான், அப்பாவை நினைத்தான். என் அப்பா வீடு, என் அப்பா என்று நினைச்சான். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். உங்களுக்கு மன தெளிவு இருந்தா, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறபடினா அப்போ என் பிரச்சனை அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், அப்ப மன தெளிவு வந்ததுன்னா நீங்க பிரச்சனை பெருசா பார்க்க மாட்டீங்க, பிரச்சனையே பேச மாட்டீங்க, பிரச்சனைக்குள்ள வாழ மாட்டீங்க. பவுல் சொல்லி கொடுத்தாரு, அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரம். உபத்திரம் ஒரு பெருசு கிடையாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்போ அந்த உபத்திரத்துல இருக்கிற உபத்திரத்துல, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, அவர் ஜெயிச்சிருக்கிறார். அவர் ஜெயிச்சிருக்கிறபடினா நீங்களும் நானும் ஜெயித்தவர்கள். நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், ஆனா நிக்கிற சைடு வின்னர் சைடு, ஜெயித்தவர்கள் பக்கம் தான் நிக்கிறோம்.
ஆமென், ஹalleluya. என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் நிக்கிற சைடு ஆல்ரெடி won the victory. நாம் ஆல்ரெடி ஜெயித்திருக்கிறோம். நாம் ஆல்ரெடி ஜெயிக்கப்பட்ட சைடுல தான் நிக்கிறோம். அந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை அவர் ஜெயித்தார்னா அவர் மனிதனாய் வந்து எனக்கு பதிலாக அவர் ஜெயித்தார். இல்லைன்னா ஒரு தேசத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு விளையாட்டு வீரர் அவர் போய் ஒரு கோல்டு மெடல், இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொண்டு வந்தா இந்திய தேசமே செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு நபர், ஒரு பிரதிநிதி இந்தியா ஒட்டுமொத்த தேசத்தின் பிரதிநிதி. ஆனால் இந்தியாவை கொண்டாடுகிறது. அப்படிதான் இயேசு ஒருவர் எனக்காக எல்லாவற்றையும்